சுகம் இல்லாட்டியும் சுகம் என்ன சொல்லணும். பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி நான் தாய்லாந்து போகிறேன். என்னத்துக்காக பார்த்தீங்கன்னா வீடியோ செய்கிறதுக்காக தாய்லாந்து போகிறேன். நான் அப்படியே போயிட்டு என்ன மாதிரி அங்கே மேடம் நீங்கள் ஸ்கூலுக்கும் முட்டை ஃபார்ம் காகேஷ். நான் தான் உங்கள் லக்ஷன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எங்கே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசிஹெச் தீபா காஃபி ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். என்னத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கூலாக எதுவும் குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டு லஞ்ச் சாப்பிட்டு போகணும் வந்திருக்கிறோம். அந்த கடை எப்படி இருக்குது எங்கே இருக்கின்றது அப்படியே வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். நான் காட்டுறேன் உங்களுக்கு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓந்தாச்சிமடை ஸ்கூலுக்கு போகவே தேவையில்லை. அதுக்கு முன்னாடி ஒரு 50 மீட்டருக்கு முன்னுக்கு இந்த கடை இருக்குது. அடுத்தது களவஞ்சிலேருந்து நீங்கள் வாரீங்கன்னா ஜமா கடை தாண்டி ஒரு 50 மீட்டருக்கு தள்ளியே இந்த கடை இருக்குது. தனியாக தான் அந்த கடை இருக்குது. பார்க்குறது வேறு லெவலில் மோட்டிவேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிடிச்ச சாப்பாடை நீங்கள் நினச்ச நேரத்தை சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் விசேட ஓர்டர்களை அவங்க ஏற்றி செய்கிறாங்க இந்த கடையில். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஐஸ்கிரீம் ஐட்டங்கள் அதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அப்படி மறக்காம நம்ம சேனல் லக்ஷன் ப்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது ஒரு விதத்தில் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அது. ஓகே, அது மட்டும் நான் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லணும்னா இங்கே வந்து நான் இந்த கடைக்கு வந்து நான் வீடியோவில் சொல்லுவேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு ஜூஸ். அது என்னடா புதுசாக கிடைக்கு அப்படின்னு நாங்கள் வந்த கடை தாங்க டிசிஹெச் தீபா காஃபி ஷாப். அந்த கடைக்கு தான் இப்போ வந்து நிற்கிறோம். நாங்கள் எப்படி அவங்களோட சாப்பாடுகள் எல்லாம் அது மட்டும் இல்லாமல் ஜூஸ் ஐட்டங்கள் மட்டும் இல்லை, பீஸா பர்கர் அப்படியான ஐட்டங்கள்லாம் இங்கே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டங்கள் நிறையவே இருக்குது. பலூடா, அடுத்தது பக்கோ ஜூஸ், அடுத்தது நிறைய ஒரேஞ்ச் ஆப்பிள் பைனாப்பிள் ஜூஸ் அப்படியான ஜூஸ் ஐட்டங்கள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே டெய்லர் சோப்பு விரிக்கிங்க எல்லாம் அவங்க செஞ்சு ஓட்டிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் டெக்கரேஷன் செஞ்சு மோட்டிவேட் பண்ணி எல்லாம் சூப்பராகவே வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான சாப்பாடுகள் எல்லாம் பிரியாணி, ரைஸ், கொத்து அப்படியான நிறைய விதமான சாப்பாடுகள் எல்லாம் அவங்க இடத்த பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராகவே இருக்குது. லொக்கேஷன்லாம் சரியாக எப்படி இருக்கின்றது பாருங்கள். நீங்கள் மறக்காம இந்த கடையில் நீங்கள் வந்து இதுக்கு மேலே டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் வீடியோ. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படியே கலர்ஃபுல்லான பிரியாணி வந்துட்டு சரியாக நேரத்தை பார்த்தீங்கன்னா இப்போ 12:30 டைம் ஸ்ரீலங்காவில். அதனால் இப்போ பிரியாணி சாப்பிடுவோம் எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா நானும் அக்காவை தான் வந்து நாங்கள் 2 பேர் அன்றைக்கி இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்கின்றது. அவர்கிட்ட இங்கே இப்போ அடுத்தது இந்த கடை இந்த லொக்கேஷன் நான் அண்ணாட்டையும் கடைக்கார அண்ணாட்டையும் நான் கேட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இந்த லொக்கேஷன் சரியாக நான் சொல்லி உங்களுக்கு சரியாக விலங்கல்ல இருந்தால் அவர்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது. ஓகே, வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நல்ல சுகம். கண்டையில் உங்களை பெரும் சந்தோஷம். சுகம் இல்லாட்டியும் சுகம் என்ன சொல்லணும். அது சரி, அப்படியா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரீங்கண்ணே. என்னடா கலவாஞ்சி வைக்கிற கடையில் சாப்பிட வந்து நல்லா தெரியும். ஆரம்பத்தில் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அனுசரன் நான் எதிர்த்தியாக சந்திச்சேன். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது அவங்க சாப்பிட வந்து அந்த கடைக்கு இதுலேயே உங்களுக்கு விளைக்கிறீங்க. இந்த கடை எவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். அனுசரன் நான் வரல எவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்கேன் இந்த கடை. கண்டிப்பாக வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் இந்த கடைக்கு சாப்பிடுவாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்கிறேன். நான் கடைக்காரனோட எங்காய்ச்சி இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன் நான். ஓகே, நான் வந்து சரி பெரிய சந்தோஷம். ஓகே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிடுங்கண்ணா. லக்ஷன் ப்ளாக்ஸ் யூடியூப்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. ஓகே, சரி, சந்தோஷமாண்ணா. ஓகே நான் பார்த்தீங்கன்னா கேஸ் இந்த அண்ணாண்ட கடையில் சாப்பிட வந்து இந்த லொக்கேஷன் எப்படி தெரியுன்ற நான் சொன்னது உங்களுக்கு சரியாக உங்களுக்கு விளங்கா பண்ணிக்கலாம். அதனால் அண்ணாட்டை கேட்டு சொல்கிறேன் இந்த லொக்கேஷன் எவ்வளோ தான் அந்த லொக்கேஷன் தெரியாது. இந்த கடை ஓந்தாச்சி மேடம் மீன் இருக்குது. ஸ்கூலுக்கும் முட்டை ஃபார்முக்கும் நடுவில் இருக்குது. ஓகே.
சரி களவாஞ்சி பக்கம் இருந்து வந்தால் முட்டை ஃபார்ம் கழிஞ்சு வரது. இங்கே கல்லாறு பக்கம் இருந்து வரேங்க ஸ்கூல் கழிஞ்சு வரது. ஓகே ஓகே. சாப்பாடில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராகவே செஞ்சு தராங்க சாப்பாடு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு கடையில் சில கடையில் நம்ம அந்த கவனிக்கிற விதங்கள் இருக்கு. ஆனால் அந்த கடையில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், உங்களுக்கு கவனிக்கிற விதங்கள் எப்படி இருக்கின்றதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு விளங்கிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி நான் தாய்லாந்து போகிறேன். என்னத்துக்காக பார்த்தீங்கன்னா வீடியோ செய்கிறதுக்காக தாய்லாந்து போகிறேன்னா அப்படியே போயிட்டு என்ன மாதிரி அங்கே தாய்லாந்தோட சுச்சுவேஷன்கள் எப்படி இருக்குது, தாய்லாந்தில் 13ஆம் தேதி 14ஆம் தேதி ப்ரோக்ராம் இருக்குது தாய்லாந்தில். எல்லாருக்கும் சிலருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்படி போகிறேன்னு என்ன விஷயத்தால் போகிறேன்றதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தருவேன். மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். நீங்கள் ஓகே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் உங்களுக்கு சரி உங்களுக்கு விளங்கிருக்குமென்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்கிறேன். மறக்காம லக்ஷம் ப்ளோக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அனுசரன் நான் வந்திருந்தேன் அந்த கார் ஆனது அனுசரன் நான் சந்திச்சதில் பெரும் சந்தோஷம் எனக்கு. ஓகே ஓகே கைஸ் பாய்.